பவளம் போட்டுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம். பவளம் சகுனத்தடைக்கு முதல்ல சகுனத்தை சகுனம் எந்த சகுனமாக இருந்தாலும் பவளம் கையில் இருக்கும்போது அந்த சகுனம் நம்மளை பாதிக்காது. இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது கடன் தீரும். பவளம் கையில் இருக்கும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தீரும். 3வது என்னென்னா தம்பதிகள் அந்யோன்யம் அது சொல்லியிருக்கு. இது 2 பேரும் போட்டுக்கணும். இந்த பவளத்தை காசு இன்றைக்கி இருக்க தங்க விலையில் கட்டி போட முடியுமான்னா எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா ஒரு சந்தேகம்தான். இந்த பவளத்தை மாத்திரம் வெள்ளியில் கட்டலாம். ஒரு பவளத்தை நீங்கள் வாங்கி சிந்தட்டிக்கு வர்றதாக இருக்குது. பல இடங்களில் சிந்தட்டிக்னா ஒரு கெமிக்கல் அது ஒரு பிளாஸ்டிக்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி அதை என்ன பண்ணுறாங்க, சிந்தட்டிக்கும் போட்டு ஏமாற்றிடுறாங்கங்கிறாங்க. அதனால் நல்ல இடத்துல நல்ல ஒரு கட்டுமானத்தில் கொடுத்து வெள்ளியில் கட்டுங்க. வெள்ளியில் பெரிய கடைகள் வெள்ளியில் கட்டுறதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து அதை கட்டி போட்டுக்கலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஒரு முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலில் அதை சுவாமி பாதத்தில் வச்சு வாங்கி போட்டுக்குங்க. செவ்வாய் ஓரையாக இருந்தால் நலம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைங்கிறது பல விஷயங்களுக்கு உகந்தது. சஷ்டியோ அல்லது கார்த்திகையோ அந்த மாதிரி நாள்களில் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்துச்சுன்னா இன்னும் விசேஷம். இந்த பிபின்னு சொல்லக்கூடிய இரத்த கொதிப்பு வராது போட்டிருந்தீங்கன்னா. பவளத்தை போட்டுக்கிட்டு குளிக்கலாம். 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ரத்தனம் அது.